நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக நல்ல போர் சேவகன், குட் சோல்ஜர் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற தேவனுடைய வார்த்தை நல்ல போராட்டம் போராடு. ஃபைட் a good fight of faith. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. 1 தீமோத்தேயு 1:18 வாசித்தால் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொல்லி நிறுத்திராம தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நல்ல போராட்டம் போராடு என்று சொல்றார். ஃபைட் அ குட் ஃபைட் என்று சொல்றார். அதாவது நாம் எல்லாருமே ஒரு போராட்டத்தில் தான் இருக்கிறோன்றதை நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் கடத்திட்டு போகிறதே ஒரு போராட்டம் தான். வேலைக்கு போனால் போராட்டம் தான், படிப்பு ஒரு போராட்டம் தான், கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. உயிரோடு இருக்கும் நாள் அளவும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டம், உபத்திரவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் போராடுங்கன்னு சொல்லி நிறுத்திடாம வேதம் சொல்லுது, நல்ல போராட்டம் போராடுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன போராட்டம்? அதாவது எல்லாருமே போராடுறவங்க தான். உதாரணமாக எக்ஸாமில் எல்லாருமே எழுதுறவங்க தான். ஸ்கூலுக்கு போகிற எல்லா பிள்ளையும் எக்ஸாம் எழுதிடுது. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எப்படி எழுதுனேன்னு கேட்டால் நல்லாவே எழுதலை அப்படின்னா சில பேர் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான். எப்படி இருந்துச்சு வேலை? நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வியாபாரம் பண்ணுறவங்கள சில பேர் நல்லாவே ஓட மாட்டேங்குது அப்படின்வாங்க. போராடுறது முக்கியம் இல்லை, நல்ல போராட்டம் போராடும். சில பேர் விளையாட்டுக்கு போய் வீரர்களாக போய் விளையாட போவாங்க. முடித்த பிறகு ரொம்ப துக்கத்தோடு வருவாங்க. இன்றைக்கி ஆட்டம் சரியாகவே இல்லை, ஆரம்பத்துலேருந்தே சரியா இல்லை, ரன்ஸே கிடைக்கல, கோலே விழலை, ப்ரைஸே கிடைக்கலன்னு. வேதம் போராடுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, நல்ல போராட்டம் போராடணும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முடிவில் வெற்றி பெறும்படி நம்ம போராடணும். எல்லாரும் சொல்லுங்க, எது எப்படி போராடணும்? ஃபைட் டு வின். நிறைய பேர் ஓடலாம், ஆனால் வெற்றி பெறுற வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை கூட, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போராடிட்டு இருக்கேன், நிறைய பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே நாம் சரியான ட்ராக்ல இருக்கணும் அர்த்தம் கிடையாது. நிறைய போராட்டம் போராடுறேன், எல்லாமே நல்ல போராட்டமாக போராடிக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்தையும் விட்டு வைக்கிறதுல எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லணும் நம்ம. அல்லேலூயா. நிறைய சோதனை சந்திக்கிறேங்க, நிறைய கொஸ்டின் பார்த்தேன், படித்தேன், ஒன்றுமே எழுதலை அப்படின்னா அது நல்ல போராட்டம் இல்லை. அது நல்ல போராட்டம் படிக்கணும். சில பேர் பேக் பெருசாக இருக்கும், அப்புறமா அதை விட சாப்பாடு பேக் இன்னும் பெருசாக இருக்கும். டெய்லி நம்ம மாப்பிள்ளையும் போயிட்டு வர்றாருன்ற மாதிரி போயிட்டு வந்துடுவாங்க. படிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா என்ன படிச்சியா முடிச்சான்னு கேட்டால் ஒன்றும் புரியவும் இல்லை, ஒன்றும் எழுதவும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அப்போ அது என்னென்னா நல்ல போராட்டம் கிடையாது. போராடுறாங்க, டெய்லி டயர்டாக தான் வர்றாங்க ஸ்கூல்லேருந்து, நிறைய படித்தேன்றாங்க, நிறைய புக்காக வாங்குறாங்க, பேனா புதுசாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க, பேகை 6 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றிடுறாங்க, ஷூவை புதுசாக வாங்கி போடுறாங்க, எல்லாமே நல்ல பிரகாசமாக இருக்குது. கடைசியில் ரிசல்ட் என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் கிடையாது, எல்லாம் போச்சுன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போராடுறேன்றதை விட நல்ல போராட்டம் போராடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. அப்போ என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அப்படியே பறந்து அப்படியே எல்லா பிரச்சனையும் தாண்டி எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. டெய்லி போராடி 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 தான் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். கடைசியில் நல்ல போராடி ஜெயிச்சோன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்வார், உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் பிதாவினுடைய சந்தோஷத்திலே பிரவேசி. அதான் நமக்கு ஜெயமாக முடிகிற ஒரு போராட்டமாக மாறணும். அல்லேலூயா. சரி, வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டம் போராடுன்னு சொல்லிட்டு 3 விதமான போராட்டங்களை பற்றி பேசுகிறார். அதை நான் இன்னைக்கு விளக்க போகிறேன். இன்னைக்கு 1, ஓட்டப்பந்தயத்தில், மல்யுத்தத்தில், ஸ்போர்ட்ஸில் போய் போராடுறது, அத்லெட்டிக்ஸ் போராடுறது.
ரெண்டாவது துஷ்ட மிருகங்களோடு போராடுறது, ஃபைட்டிங் வித் வைல்ட் அனிமல்ஸ். மூன்றாவது ஃபைட்டிங் வித் அட்வர்சரிஸ், எதிராளியான பிசாசோட போராடுறது. இந்த மூன்றுமே வித்தியாசமான போராட்டங்கள், மூன்றுமே கொண்டு வருகிற சவால்களும் வித்தியாசம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு வேதத்திலிருந்து ஆராய்ந்து படிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சரி, வெரி குட். முதலாவது படிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை பாருங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். பந்தய சாலையில் நிறைய பேர் ஓடுறாங்களாம். எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு, பந்தய பொருளை பெறணும்னு ஓடுறாங்க. அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், அன்றைய காலத்தில் பவுல் வாழ்ந்த காலத்தில் அத்லெட்டிக்ஸ், கிரீக்ஸ் வந்து ஒலிம்பிக்ஸ்லாம் அவங்க தான் கொண்டு வந்தது. அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் முடிவில் ஒரு கிரீடம் கொடுப்பாங்க, அதான் ப்ரைஸ். இன்றைக்கி இருக்கிற மெடல்ஸ்லாம் கிடையாது, க்ரௌன் கிடைக்கும். என்னப்பா கிரீடம், தங்க கிரீடமா, வெள்ளி கிரீடமா, வெண்கல கிரீடமான்னு கேட்டால் கிடையாது. வெறும் ஆலிவ் பிரான்ச்சஸ், ஒலிவ கிளைகளை வைத்து அவங்க ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு தலைமையில் வைப்பாங்க. அதை யார் வைப்பான்னா, ராயன் வந்து வைப்பார். அந்த எம்பரர் ஆஃப் ரோம் அவர் வந்து தலைமையில் வைப்பார். அதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, அதை பெற்றுறணும்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுவாங்க. அவர் சொல்றாரு உடனே, இது என்ன கிரீடம்னா அழிவுள்ள கிரீடம்ன்றார். எவ்வளோ உண்மை! இந்த ஒலிவ கிளைகளால் செய்யப்பட்ட கிரீடம் ஒரு சில வாரங்களில் வாடி போயிடும், அதில் இருக்க இலையெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். அவர் சொல்றார், இதுக்கே மூச்சை பிடிச்சிக்கிட்டு உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடுறான், என்ன சண்டை போடுறான், போராடுறான், ஜெயிச்சிடணும்னு யுத்தம் பண்ணுறானே, மல்யுத்தம் பண்ணுறான், ஓடுறான் அந்த பரிசுக்காக. ஏன் அவங்க ஓடினாங்கன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம்தான். கிரேக்கர்கள் வந்து இந்த விளையாட்டில் அந்த கிரீடம் வந்து அழிவுள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அந்த கிரீடத்துக்காக ஓடுறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த கிரீடம் அழிவுள்ளதாக இருந்தாலும் அந்த கிரீடத்தோடு சேர்ந்து ஒன்று வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கனமும் கௌரவமும், ஒரு மரியாதை, மதிப்பு அவங்களுக்கு சமுதாயத்தில் அதோடு சேர்ந்து கிடைக்கும். அதுக்காகவே அவங்க வந்து ஒரு சாதாரண மரக்கிளையினால் உண்டான அந்த கிரீடத்தை பெற்றுறணும்னு ஒரே உறுதியாக ஓடுவாங்க. So when you talk about fighting in athletics, honor is at stake. ஒருவனுடைய கனம், ஒருவனுடைய கௌரவம், ஒருவனுடைய மரியாதை தான் அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லக்கு. ஏனென்றால் ஒன்ஸ் அவனுக்கு வந்து அந்த கிரீடம் சூட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த சமுதாயத்திலே அவன் பேர் பெற்றவனாக மாறிடுறான். அவனுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது. யார் வேணா அவருக்கு பொண்ணு கொடுப்பாங்க. ராயன்ட்டே போயிட்டு கிரீடம் வாங்கிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் வேலை கொடுப்பாங்க. அவனோட குடும்பத்துக்கே ஒரு பெரிய கௌரவம் வந்துடும். அவங்க அதை பற்றி பேசுகிற நிறைய ஃபேவர்ஸ்லாம் அவங்க சொசைட்டியில் கிடைக்கும். முக்கியமான விருந்துகளில் அவங்க அழைக்கப்படுவாங்க. முக்கியமான பண்டிகைகளில் அவங்க முதல் இடத்துல உட்காந்துருப்பாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கௌரவம் அவங்க தலைமையில் இருக்கிறது. கிரீடம் விழுந்துடும், அது காஞ்சி போயிடும், ஆனால் கௌரவம், அதுக்காக ஓடுவாங்க. பவுல் சொல்கிறாரு, இந்த கௌரவம் கொஞ்ச நாள் இருக்க போது, இந்த கௌரவத்துக்கு அப்படி ஓடுறான்னா, அழியாத நித்திய கிரீடமாகிய ஆண்டவர் கொடுக்குற கனத்துக்காக நம்ம எவ்வளோ போராடணும் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்போ இந்த கௌரவம் பாருங்க, நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம எதையுமே நம்ம ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு செய்கிறோன்னா, அதுக்கு பின்னணி என்னன்னு கொஞ்சம் போய் ஆராய்ஞ்சு பார்த்து ரிவர்ஸில் வந்தீங்கன்னா, அதுக்கு என்ன ஆணி வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்ல மாட்டோம், எல்லாம் கௌரவம் தான். இப்போ பிள்ளைய வந்து நல்லபடி நல்ல மார்க் வாங்கன்னு ஏன் சொல்கிறோம்? ஏன் ஒழுங்காக மார்க் வாங்காட்டி வயிறு சரிக்காதா என்ன? உயிர் பழிக்க மாட்டானா என்ன? ஏன் அவனை நல்ல மார்க் வாங்குன்னு சொல்கிறோம்? அவன் படித்து நல்ல பிள்ளையாக இருக்கிறான்றதுக்காக நமக்கே கௌரவம் கிடைக்குது. ஸ்கூலில் பயங்கர மரியாதை இருக்குது. யார் நீங்கள் தான் பேரண்ட்டா? உங்கள் பிள்ளை என்ன மாதிரி படிக்கிறானோன்னு படிக்காத ஆளுக்கே அவ்வளோ கௌரவம் வந்துடுது. அட நம்ம பிள்ளைய வச்சு நமக்கு என்ன வந்துடுது?
அதே பிள்ளைக்கும் என்ன வந்துருது, அந்த ஸ்கூல்ல ஒரு பெரிய கௌரவம் வருது. முக்கியமான இடங்கள்ல அந்த பிள்ளைய உட்கார வைக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க. அப்போ பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா அது ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாங்க, டேய் நீ நல்ல பேரோட கௌரவத்தோட வாழணும்டா, எல்லாரும் உன்னை பார்த்து ஏளனமா பேசிடக்கூடாது, நல்ல மார்க் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நல்ல கஷ்டப்பட்டு படி, போராடு அப்படின்னு அனுப்புறாங்க. இப்போ இவன் நல்ல போராடி நல்ல மதிப்பெண்களோட வந்துட்டான்னு சொன்னா, அடுத்த நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஒரு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா பயங்கர கௌரவம். கேட்காமலே சீட்டு கொடுக்குறாங்க, காலேஜே கேட்டு கூப்பிடுறாங்க, நீங்கள் வாப்பா உனக்கு ஃபீஸே கட்ட வேணாம், உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் என் காலேஜில் படித்தா போதும்னு அவனை கொண்டு உட்கார வச்சு ஸ்காலர்ஷிப்பை கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. அதே தான் போராடினவன் ஒழுங்காக போராடாமல் கம்மி மார்க் வாங்கிட்டு வந்தால் இவன் போய் வாசலில் போய் நின்றுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர சட்டம் பண்ணுறதுக்கு யாருமே இருக்காது. பியூனே விரட்டுவான், இங்கெல்லாம் நிற்காதீங்க, லைனில் நிற்காதீங்க, அங்கே போய் தண்ணி இல்லைங்க அப்படின்வான். என்னப்பா இப்படி பண்ணுற, அவனை இப்படி பண்ணுற, என்ன ஆமாம் அவர் நல்ல போராட்டம் போராடினே, நீ சும்மா போராடிட்டு வந்திருக்க, ஓரமான இல்லை அப்படின்றான். அப்போ அந்த கௌரவம் கிடைக்குது. இப்போ கல்லூரியில் நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல மார்க் எடுத்து அந்தஸ்து வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஸ்கோரோட அவன் பாஸ் பண்ணுறான். அவனுக்கு அடுத்தது என்ன இருக்குது, இதை விட ஒரு கௌரவமான வேலை கிடைக்குது. புரியுதுங்களா? ஒரே கல்லூரியில் ஒரே ஸ்கூலில் தான் எல்லாரும் படிக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு கம்பெனிக்கு ஓனராக சிஇஓவாக போகிறான், அதே கம்பெனியில் கூட படித்த ஸ்டூடெண்ட்டு பியூனாக வேலை செய்கிறான். நடக்குதா இல்லையா? அப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு வெற்றிக்கும் ஏன் ஒருத்தர் போராடுறாங்கன்னா முடிவில் என்ன இருக்குன்னா கௌரவம் இருக்குது, அதில் ஒரு கனம், ஒரு அந்தஸ்து இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம போராடுறோம். சில பேர் சொல்லுவாங்க ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போனா ஒழுங்கா நல்ல பொண்ணு கிடைக்கும், நல்ல குடும்பம் கட்டலாம், நீ நல்ல வீட்டை கட்டலாம். இப்படியெல்லாம் படிச்சுனா யாருடா பொண்ணு கொடுப்பா? சொல்றாங்களா இல்லையா? திட்டுறாங்களா இல்லையா? வீட்டில் ஏன் திட்டுறாங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நல்ல போராட்டம் கஷ்டப்பட்டு நீ போராடி ஜெயம் எடுக்க கௌரவம் மரியாதையும் கனம் உன்னை தேடி வரும், உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, உன்னை எல்லாரும் கௌரவிப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9:15, என் மேன்மை பாராட்டாலே ஒருவன் அவத்தமாக்குதலை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். கொரிந்து சபைக்கு எழுதும்போது அந்த கிரேக்க சபை, அந்த சபைக்கு எழுதும்போது அந்த ஜனங்களுக்கு எல்லாம் அது என்ன சொன்னாருன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த காலத்துல கிரேக்க கலாச்சாரத்துல உயிரை விட முக்கியமானது என்னன்னா கௌரவம். அந்த கௌரவத்துக்காக அந்த சமுதாயம் என்ன வேணா கொடுக்க ரெடியா இருந்தாங்க. they were ready to give anything just for honor. எவ்வளோ செலவழிக்கவும் எவ்வளோ கஷ்டப்படவும் ரெடியாக இருந்தாங்கன்னா சொல்கிறாரு, எனக்கு கௌரவம் போச்சுன்னா அதோட சாகிறதே நல்லதுன்னா they understood. அவங்க கல்ச்சரில் அது ரொம்ப புரிஞ்சுது அவங்களுக்கு. இப்போ பவுல் சொல்கிறாரு, இவங்க எல்லாரும் அழியிற கிரீடத்துக்காக போய் இப்படி கஷ்டப்படுறானே, நாம் எல்லாம் அழியாத ஒரு கிரீடத்துக்காக நம்ம போராடுறோம். எவ்வளோ அதிகமாக போராடணும். ஹல்லேலூயா. நம்ம கனப்படுத்துகிறவர் கர்த்தர். ஆமென். இந்த கனம் எப்படி வரும்? இந்த போராட்டத்தில் நம்ம கனத்தோடு நம்ம முடியணும். நம்முடைய கனத்தை காத்துக்கொள்ளணும், அதை மேம்படுத்தணும், அதை தற்காக்கணும், அதை வளர பண்ணணும். அப்படின்னா அதுக்கு வழி என்ன? கனம் எப்படி கிடைக்கும்? How will you get honor? நீதிமொழிகள் 3:35, ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய போராட்டத்தின் முடிவில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி ஓடி முடிவில் அவன் கௌரவத்தையும் கனத்தையும் மேன்மையும் கிரீடத்தையும் பெறணும்னா அவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் ஞானம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? விஸ்டம். ஞானம் அவனுக்கு தேவை. அவனுடைய போராட்டத்தை வந்து ஞானமாக அவன் செய்யணும். ஞானமாக போராடினான்னா முடிவில் அவனுக்கு கனம்தான். மதி இல்லாமல் அவன் போய் போராட போயிட்டான்னா வெளியே வரும்போது அவனுக்கு கௌரவமாக வராது, அவனுக்கு கனவீனம் தான் வரும்.